Hi, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் strings in Python. Strings are immutable. Strings are enclosed with single quotes, double quotes, single triple quotes, double triple quotes. For example, hello Python double quotes குள்ள இருக்கு, single quotes குள்ள இருக்கு, single double quotes குள்ள இருக்கு. First one, creating a string. String எப்படி create பண்ணணும் அப்படின்னா வேரியபிளை டிக்ளேர் பண்ணிக்கோங்க. s1 is equal to within single quotesக்குள்ள நம்ம ஒரு string values பாஸ் பண்ணோம் அப்படின்னா இதுதான் string creation. Next, empty string creation. Empty string எப்படி create பண்ண போறோம் அப்படின்னா வேரியபிளை டிக்ளேர் பண்ணிட்டு just single quotes or double quotes enclosed பண்ணிட்டு நம்ம just enter கொடுத்துட்டு print பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இது empty string creation. ஸோ இன்னொரு வேலையும் நம்ம empty string வந்து create பண்ணலாம். ஸோ வேரியபிள் நேம் டிக்ளேர் பண்ணிட்டு str ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம empty strings create பண்ணலாம். ஸோ s3 சொல்லி print பண்ணோம் அப்படின்னா empty string வந்து நம்ம create பண்ணியாச்சு. Multi-line string. S4 is equal to within double quotes குள்ள hi hello அப்படின்னு டைப் பண்ணிட்டு நான் இங்கே ஒரு forward slash மென்ஷன் பண்ணிவிட்டு enter கொடுத்தாச்சு. இப்போ நான் நெக்ஸ்ட் லைனில் ஒரு வேர்ட்ஸ் டைப் பண்ணுறேன். எப்போ என்னோட டபுள் கோட்ஸை நான் க்ளோஸ் பண்ணுறேனோ என்னோட ஸ்ட்ரிங்ஸ் வந்து ஃபுல் ஆயிரும். ரைட், அப்போ மல்டி லைன் ஸ்ட்ரிங் அப்படின்னா என்னென்னா ஃபஸ்ட் லைன் டைப் பண்ணிவிட்டு forward slash மென்ஷன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் லைன் வந்து டைப் பண்ணுறோம். இப்போ பிரிண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு சிங்கிள் லைனில் தான் பிரிண்ட் ஆகும். அப்போ என்ன பர்பஸ்க்காக நம்ம மல்டி லைன் ஸ்ட்ரிங்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ரீடபிள் பர்பஸ்க்கு தான். ஒரு பைத்தானில் ப்ரோக்ராம் எழுதுகிறோம், ஒரு பெரிய ப்ரோக்ராம் ஒரு 100 லைன் ஆஃப் ப்ரோக்ராம் எழுதுகிறோம். ஸோ நான் மல்டி லைன் ஸ்ட்ரிங் வந்து க்ரியேட் பண்ணுறேன். அந்த டயத்தில் எனக்கு அந்த லைன் ஃபுல்லாமே ஒரு பேராகிராஃபாக இருந்துச்சு அப்படின்னா நான் ப்ரோக்ராமை ரீட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு ரீட் பண்ணும்போது சம் இரிட்டேஷன் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம மல்டி லைனில் ஸ்ட்ரிங்ஸ் வந்து க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக ரீட் பண்ணலாம். ஸோ அந்த பர்பஸ்க்கு தான் நம்ம மல்டி லைன் ஸ்ட்ரிங்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட், traversing strings. So accessing all the element of string one after the other by using the subscript or index value. ஸோ கொடுத்துருக்க இண்டெக்ஸ் வேல்யூ வச்சு நான் கிவன் எலமெண்ட்டை ஆக்சஸ் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா அதுதான் ட்ராவல்சிங் ஸ்ட்ரிங் ஆர் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே சொல்லுவோம். ஸோ நம்ம லிஸ்ட்டு, டப்பிள்ஸ், ஸ்ட்ரிங்கு, டிக்ஷனரி எல்லாத்துலேயுமே இந்த ட்ராவல்சிங் ஸ்ட்ரிங்ஸ் பார்ப்போம். எல்லாமே ஒரே கான்செப்ட் தான். ஸோ இங்கேயே நீங்கள் கிளியராக லேர்ன் பண்ணிக்கோங்க. ரைட், ஸோ கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்ஸுக்கு ஃபஸ்ட்டு நான் பாசிட்டிவ் இண்டெக்ஸ் வந்து மென்ஷன் பண்ணுறேன். ரைட், பாசிட்டிவ் இண்டெக்ஸ் எப்போவுமே ஜீரோஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும். ஸோ ஜீரோஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி என்னோட என்டையர் ஸ்ட்ரிங்க்கும் நான் இண்டெக்ஸிங் வேல்யூஸ் போட்டுட்டேன். ஸோ பாசிட்டிவ் இண்டெக்ஸோட இன்னொரு நேம் என்ன அப்படின்னா ஃபார்வர்ட் இண்டெக்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து நெகட்டிவ் இண்டெக்ஸ் அப்படின்னா என்னென்னா பேக்வர்ட் இண்டெக்ஸ். ஸோ கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்ஸ்க்கு நான் பேக்வர்ட் டைரெக்ஷனில் இண்டெக்ஸிங் வேல்யூஸ் வந்து மென்ஷன் பண்ணுறேன். ரைட், பேக்வர்ட் இண்டெக்ஸ் அப்படின்னா இன்னொரு நேம் என்ன அப்படின்னா நெகட்டிவ் இண்டெக்ஸ். ரைட், ஸோ எந்த நேமில் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாலும் நம்மளுக்கு கிளியராக ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். அப்போ கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்ஸ்க்கு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இண்டெக்ஸ் நம்ம மென்ஷன் பண்ணிவிட்டு நம்ம ஒவ்வொரு எலமெண்ட்டையும் ஆக்சஸ் பண்ண போகிறோம். எலமெண்ட் அப்படின்னா உள்ள இருக்க வேல்யூஸ் தான். நமக்கு ஆல்ரெடி தெரியும் இண்டெக்ஸ் அப்படின்னா என்னென்னா கொடுத்துருக்க வேரியபிள் நேம் கிட்ட நம்ம ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா அதுதான் இண்டெக்ஸிங் கான்செப்ட். ஸோ இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே நம்ம பாஸ் பண்ணுறது இண்டெக்ஸ் வேல்யூஸ் கொடுத்து நம்ம எலமெண்ட்டை ஆக்சஸ் பண்ணுறோம். இதுதான் வந்து கான்செப்ட். கேபிட்டல் S is equal to within single quotesக்குள்ளே hello Python அப்படின்னு சொல்லி நான் டைப் பண்ணியிருக்கேன். கேபிட்டல் S நியர்பை ஸ்கொயர் ப்ராக்கெட் மீன்ஸ் இண்டெக்ஸிங் கான்செப்ட். இப்போ 0 அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா 0th பொசிஷனில் இருக்க எலமெண்ட் H அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். ரைட், இப்போ நான் -1 அப்படின்னு சொன்னேன்னா பேக்வர்ட் டைரெக்ஷனில் இருக்க வேல்யூ என்னன்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். மிடில் நான் ஒரு வேல்யூ கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் -4 அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா -4 மீன்ஸ் -1, -2, -3, -4 அப்போ டீன்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். ரைட், one more element I am going to give here. ஸோ இங்கே வந்து நான் 4 அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணேன் அப்படின்னா 4th எலமெண்ட் 0, 1, 2, 3, 4 அப்போ 4th பொசிஷனில் இருக்கிறது ஓன்ற எலமெண்ட் அது வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ இங்கே நீங்கள் நோட் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் இண்டெக்ஸிங் கான்செப்டில் நம்ம சிங்கிள் எலமெண்ட்டை மட்டும் தான் பாஸ் பண்ண முடியும். மோர் தென் ஒன் எலமெண்ட்டை வந்து நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியாது. ரைட், சப்போஸ் நான் இங்கே லார்ஜ் இண்டெக்ஸிங் வேல்யூஸ் வந்து கொடுக்குறேன் அப்படின்னா நம்மளுக்கு இண்டெக்ஸ் எரர் அப்படின்னு சொல்லி ஒரு எரர் வந்து ஜென்ரேட் ஆகும்.
ஸ்பெஷல் ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டரில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஸ்லைசிங் கான்செப்ட், ரைட்? ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டர்ஸில் மட்டும் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டால் போதும். டப்பிள்ஸ், லிஸ்ட், டிக்ஷனரி ஆப்ரேட்டர்ஸ் எதுவுமே நீங்கள் லேர்ன் பண்ண வேண்டியதில்லை. அதில் யூஸ் பண்ணுற அதே ஆப்ரேட்டர்ஸ்க்கு தான் நம்ம இங்கேயும் யூஸ் பண்ணுவோம். கான்செப்ட் எல்லாமே சிமிலராக தான் இருக்கும். டேட்டா டைப்ஸ் மட்டும்தான் மாறும். நம்ம இங்கே பார்க்க போகிறது ஸ்ட்ரிங். ஸ்லைசிங்கில் ஃபஸ்ட்டு ரேஞ்ச் பார்க்குறோம். ரேஞ்ச் அப்படின்னாலே 3 பேராமீட்டர்ஸ் நமக்கு தெரியும். ஸ்டார்ட், ஸ்டாப், ஸ்டெப். ஸோ ரேஞ்ச் ஆஃப் ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணும்போது மிடில் கமா யூஸ் பண்ணுவோம். இங்கே ஸ்லைசிங் கான்செப்டில் நம்ம யூஸ் பண்ணும்போது ரெண்டுக்கும் மிடில் கோலன் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து செப்பரேட் பண்ணுவோம். அங்கே யூஸ் பண்ணுற மாதிரியே தான் ஸ்டார்ட்டு, ஸ்டாப்பு, ஸ்டெப்புன்னு சொல்லி 3 பேராமீட்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸ்டாப் இஸ் ஆல்வேஸ் -1 போத் ரேஞ்சிலையும் ஸ்லைசிங்லேயும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ரேஞ்ச் யூஸ் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக கமா யூஸ் பண்ணுங்கள். ஸ்லைசிங் யூஸ் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக கோலன் வந்து யூஸ் பண்ணுங்கள், ரைட்? ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். எஸ்ன்னு சொல்லி ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிவிட்டு என்னோடய ஸ்ட்ரிங் வந்து ஹலோ பைத்தான்னு சொல்லி வித்தின் டபுள் கோட்ஸ்க்குள்ளே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன், ரைட்? இப்போது எஸ் கொடுத்துட்டு நியர்பை ஸ்கொயர் ப்ராக்கெட் மென்ஷன் பண்ணணும். இண்டெக்ஸிங்க்கும் ஸ்லைசிங்க்கும் நம்ம நியர்பை ஸ்கொயர் ப்ராக்கெட் தான் மென்ஷன் பண்ணுவோம், ரைட்? இண்டெக்ஸிங்கில் வந்து சிங்கிள் வேல்யூஸ் பாஸ் பண்ணுவோம். ஸ்லைசிங்கில் வந்து 3 பேராமீட்டர்ஸ் வந்து பாஸ் பண்ணுவோம். ஸோ நான் இங்கே ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் வேல்யூஸ் வந்து கொடுக்குறேன். 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி எனக்கு 5ல் எண்ட் பண்ணணும். இப்போ நம்ம இண்டெக்ஸிங் வந்து போடணும். கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்ஸ்க்கு 0, 1, 2, 3, 4 அப்படின்னு சொல்லி பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இண்டெக்ஸ் ஒரு பேப்பர் எடுத்து நோட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும், ரைட்? அப்போது ஃபஸ்ட்டு இது 0th இண்டெக்ஸ், ரைட்? நம்ம 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். 1, 2, 3, 4, 5, ரைட்? இதான் நம்மளோட ஸ்லைசிங் பண்ண போகிற ஸ்ட்ரிங்ஸு. ஸ்டாப் இஸ் ஆல்வேஸ் -1ன்றதுனால 5ன்ற பொசிஷனை நம்ம லெஃப்ட் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்க பொசிஷன் தான் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும், ரைட்? ஸோ இந்த மாதிரி தான் ஸ்லைசிங் எடுக்கணும். ஸோ இது வந்து 4 மார்க் கொஷின்ஸ்லேயும் இல்லை 5 மார்க் கொஷின்ஸ்லையும் கேட்கலாம். ஸோ இப்போ சிலபஸ் சேஞ்ச் பண்ணியிருக்கனால மேக்ஸிமம் 3 மார்க் கொஷின் ஆர் 2 மார்க் கொஷின்ஸில் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது, ரைட்? அப்போ ஸ்டார்ட் வேல்யூ, ஸ்டாப் வேல்யூஸ் வந்து மென்ஷன் பண்ணிவிட்டேன். நான் இப்போ ஸ்டெப் வேல்யூஸ் வந்து மென்ஷன் பண்ணுறேன். ஸ்டெப் வேல்யூ இஸ் 2ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டேன். அப்போ ஸ்டார்ட் பண்ண வேண்டியது ஈன்ற பொசிஷன் 1th பொசிஷன்லேருந்து 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. ஸோ 8 வரைக்கும் இருக்கும். என்னோடய ஸ்டாப் வேல்யூ -1 அப்படின்றனால 1 பொசிஷன் லெஃப்ட் பண்ணிவிட்டு இதுதான் என்னோடய ஸ்ட்ரிங்கோட பொசிஷன். அப்போது நம்ம ஸ்டெப் வேல்யூ இங்கே 2ன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு பொசிஷன்லேருந்து ஜம்ப் பண்ணி எல்லுக்கு போகும் 2 ஸ்டெப்பு, எல்லேருந்து 2 ஸ்டெப் ஜம்ப் பண்ணி பிக்கு போகும். ஸோ இந்த மாதிரி 2 ஸ்டெப்ஸாக தான் ஜம்ப் பண்ணும். பிலேருந்து 2 ஸ்டெப் ஜம்ப் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு சப்ஸ்ட்ரிங்ஸ் வந்து இல்லை அப்படின்றதுனால நம்மளுக்கு இருக்கிற வேல்யூஸில் கிவன் ஸ்ட்ரிங்ஸ் அந்த ஸ்லைசிங் பண்ண ஸ்ட்ரிங்ஸ்க்குள்ளே எவ்வளோ வேல்யூஸ் ஜம்ப் பண்ண முடியுமோ அதை ஜம்ப் பண்ண ரிசல்ட் மட்டும் தான் நம்மளுக்கு ப்ரொடியூஸ் பண்ணும், ரைட்? ஸோ இது வந்து ஸ்லைசிங் கான்செப்ட், ரைட்? இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஸ்டார்டிங் மென்ஷன் பண்ணலை, ரைட்? ஜஸ்ட் கோலன் மட்டும் கொடுத்துருக்கேன். நான் எண்டிங் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். அப்போ ஸ்டார்டிங் மென்ஷன் பண்ணலை அப்படின்னா 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்மளுக்கு எண்டிங் 4 வரைக்கும் போகும். 0, 1, 2, 3, 4. ஸ்டெப் வேல்யூ -1ன்றனால 3 வரைக்கும் தான் நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணும், ரைட்? ஃபைன். சப்போஸ் நான் எண்டிங் வேல்யூ மென்ஷன் பண்ணல, பட் நான் ஸ்டார்டிங் வேல்யூஸ் வந்து மென்ஷன் பண்ணிட்டேன். இப்போ ஸ்டார்டிங் வேல்யூ வந்து 2லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறனால இது வந்து 0th பொசிஷன், இது 1. ஸோ 2லேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது 2, 3, 4 அப் டு எண்ட் ஆஃப் த ஸ்ட்ரிங். ஏன்னா எண்டு மென்ஷன் பண்ணலான்றதுனால எவ்வளோ ஸ்ட்ரிங்ஸ் இருக்கோ ஃபுல்லாகவே டிஸ்பிளே பண்ணும், ரைட்? சப்போஸ் நான் ஸ்டார்டிங்கும் மென்ஷன் பண்ணல, எண்டிங்கும் மென்ஷன் பண்ணலை அப்படின்னா எனக்கு ஃபுல் ஸ்ட்ரிங்ஸுமே வந்து டிஸ்பிளே பண்ணும், ரைட்? இதுவே நான் இங்கே ஸ்டெப் வேல்யூ மட்டும் மென்ஷன் பண்ணுறேன். என்னோடய ஹோல் ஸ்ட்ரிங்க்கும் ஸ்டெப் வேல்யூஸ் 3 அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு பொசிஷன்லேருந்து 3 ஸ்டெப் வந்து ஜம்ப் பண்ணும். ஸோ 3 ஸ்டெப்ஸ் ஜம்ப் பண்ணோடனே நம்மளுக்கு வேல்யூஸ் இங்கே கிடைக்கும், ரைட்? நெக்ஸ்ட்டு 3 ஸ்டெப் ஜம்ப் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வேல்யூஸ் இங்கே கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 3 ஸ்டெப் ஜம்ப் பண்ணோடனே நம்மளுக்கு வேல்யூஸ் இங்கே வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஸ்லைசிங் கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். செகண்ட் ஒன் கன்கார்டினேஷன். ஸ்ட்ரிங் கன்கார்டினேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ டைரெக்டாகவே நம்ம இங்கே வந்து ஸ்ட்ரிங்ஸ் வந்து கொடுக்கலாம். கன்கார்டினேஷனோட சிம்பிள் ப்ளஸ்ஸு. ஸோ இன்னொரு ஸ்ட்ரிங் ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம என்ட்ரு கொடுத்தோம் அப்படின்னா கன்கார்டினேட் ஆயிரும். இந்த கன்கார்டினேட் ஆகும்போது ரெண்டுமே ஒட்டி வச்ச மாதிரி தான் இருக்குமே தவிர ஒரு கேப்பு ஸ்பேஸ் வந்து ஸ்ட்ரிங்க்கு இடையில இருக்காது. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. 1 மார்க் கொஷின்ஸில் கேட்கும் போது ஆப்ஷனில் அந்த மாதிரி கேட்டு கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. இந்த இடத்துல நீங்கள் இதை கிளியரே ஞாபகம் வச்சுக்கோங்க. சப்போஸ் நம்ம வந்து வேரியபிள் கொடுத்து நம்ம டிக்ளேர் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங் பைத்தான், செகண்ட் ஒன் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ரெண்டையும் இப்போ கன்கார்டினேட் பண்ணுறேன். S1 + Sன்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ரெண்டுமே கன்கார்டினேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் S1 + Sன்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு கன்கார்டினேஷன் ப்ரோக்ராம் பைத்தான் அப்படின்னு சொல்லி டிஸ்பிளே பண்ணும்.
ஸ்ட்ரிங்கோட நம்ம ஏதாவது ஒரு இன்டீஜர்ஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா எரர் சொல்லும். எரரோட நேம் மென்ஷன் பண்ணிக்கோங்க. எரர் நேம் மென்ஷன் பண்ணி 1 மார்க் கொஷின்ஸ் கேட்குறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. தேர்ட் ஒன் ஸ்ட்ரிங் ரெப்பிட்டேஷன். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரிங் வந்து டிக்ளேர் பண்ணிக்குவோம். எஸ் இஸ் ஈக்குவல் டு ஹாய் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிவிட்டு இப்போ எஸ்ன்ற வேரியபிள் மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் வந்து ரெப்பிட்டேஷனோட சிம்பிள் மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் கொடுத்துட்டு எவ்வளோ நம்பர் ஆஃப் டைம் அந்த ஸ்ட்ரிங் ரிப்பீட் ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம டிஸ்பிளே பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அந்த ஸ்ட்ரிங் 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆகும். ஸோ இங்கேயும் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது ஸ்பேஸ் வந்து மிடில் இருக்காது. சப்போஸ் நான் இங்கே 3 கொடுத்துட்டு மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் கொடுத்துட்டு வேரியபிள் நேம் மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா இங்கேயே நமக்கு டிஸ்பிளே ஸ்டேட்மெண்ட் டிஸ்பிளே ஆகும். அப்போ பிகினிங்லேயே நம்ம நம்பர்ஸ் கொடுக்கலாம் ஆர் எண்டிங்லேயே நம்ம நம்பர்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ரெப்பிட்டேஷன் ப்ராசஸ் வந்து ஒர்க் ஆகும். ரைட். இந்த ஸ்ட்ரிங்கில் நான் ஒரு ஸ்ட்ரிங்கை மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா அப்போ வந்து எனக்கு எரர் சொல்லும். ஸ்டார்க்கு அப்புறம் கண்டிப்பாக ஸ்டார்க்கு பிகினிங் ஆர் எண்டிங்கில் வந்து நம்பர்ஸ் கொடுத்தா மட்டும்தான் ரெப்பிட்டேஷன் ப்ராசஸ் ஆகும். அப்படி நம்பர்ஸ் கொடுக்காம ஸ்ட்ரிங்கோட வேறு ஒரு டேட்டா டைப்பை நம்ம ரெப்பிட்டேஷன் பண்ண ட்ரை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு டைப் எரர் வந்து ஜென்ரேட் ஆகும். ஃபோர்த் ஒன் மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்ஸ் இன் ஸ்ட்ரிங்ஸ். ஸ்ட்ரிங் ஒன்று வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். எஸ்ன்ற வேரியபிளை அசைன் பண்ணிவிட்டேன். இப்போ கேபிட்டல் எஸ்ஸில் வந்து பைத்தான் ப்ரோக்ராம் அப்படின்ற ஸ்ட்ரிங் அசைன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம தேடுற வேல்யூஸை ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணணும். ரைட். இது வந்து ஸ்ட்ரிங் அப்படின்றனால வித்தின் டபுள் கோட்ஸ்குள்ளே தான் நம்ம மென்ஷன் பண்ணணும். நான் தேடுற கேரக்டர்ஸ் வந்து கேபிட்டல் பி இருக்கா அப்படின்னு சொல்லி நான் சர்ச் பண்ணுறேன். என்னன்னு சொல்லி மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிவிட்டு எஸ்ன்ற வேரியபிளில் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணோம் அப்படின்னா ட்ரூன்னு சொல்லும். ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர் ட்ரூ ஃபால்ஸ்ன்னு சொல்லி பூலியன் டேட்டா டைப்பில் தான் நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுக்கும். ரைட். ஸோ நம்ம இங்கே தேடும் போது கன்ஃபார்மாக வித்தின் டபுள் கோட்ஸ்குள்ளே தான் கொடுக்கணும். ஏன்னா நம்ம ஸ்ட்ரிங் மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். PRO அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிவிட்டு இன் கொடுத்துட்டு கேபிட்டல் எஸ் கொடுத்தேன் அப்படின்னா ட்ரூன்னு சொல்லும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஸ்மால் p வந்து மென்ஷன் பண்ணிவிட்டு இன் கொடுத்துட்டு கேபிட்டல் எஸ் கொடுக்குறேன் அப்படின்னா ஃபால்ஸ் சொல்லும். ஸோ இது வந்து பைத்தான் இஸ் அ கேஸ் சென்சிட்டிவ். ஸோ கேபிட்டல் லெட்டர்ஸ் ஸ்மால் லெட்டர்ஸ் வந்து கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி நம்ம மென்ஷன் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு ரிசல்ட் வந்து கரெக்டாக வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ரைட். சப்போஸ் நான் ஸ்ட்ரிங்காக கொடுக்காம P in கேபிட்டல் எஸ் அந்த மாதிரி மென்ஷன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு எரர் சொல்லும். அந்த நேம் வந்து நாட் ஃபவுண்ட். நம்ம ஸ்ட்ரிங்கை தான் தேடுறோம். ஸோ ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டில் தான் நமக்கு வந்து வேல்யூஸ் வந்து பாஸ் பண்ணணும். இப்போ நாட் இன்க்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் ஸ்மால் லெட்டர் P நாட் இன் கேபிட்டல் எஸ் சர்ச் பண்ணுறோம். எஸ் ஸ்மால் லெட்டர் P வந்து என்னோட கிவன் ஸ்ட்ரிங்ஸில் இல்லை அப்படின்றனால ட்ரூன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கு. சப்போஸ் நான் இங்கே வந்து கேபிட்டல் லெட்டரில் PY அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறேன். ஸோ ஃபால்ஸ். ஏன்னா அந்த கிவன் வேல்யூஸ் இருக்குது அப்படின்றனால நம்மளுக்கு ஃபால்ஸ்ன்ற ஸ்டேட்மெண்ட் ப்ரொடியூஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் ஒன் ரிவர்ஸ் ஸ்ட்ரிங் ஆப்பரேட்டர்ஸ். இது ஸ்லைசிங் கான்செப்ட் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி தான். ஸ்டார்ட்டு ஸ்டாப்பு ஸ்டெப்பு வித்தின் ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே மென்ஷன் பண்ணுறோம். பட் ஸ்டெப் வேல்யூ மட்டும் -1 அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா கொடுத்துருக்க என்டையர் ஸ்ட்ரிங்குமே நம்மளுக்கு ரிவர்ஸில் வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ நம்ம வேரியபிள் நேம் மென்ஷன் பண்ணிவிட்டு நியர்பை ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுத்துட்டு ஸோ ஸ்டார்டிங்கும் நான் கொடுக்கல எண்டிங்கும் கொடுக்கல. ஸோ அதோட மீனிங் என்ன என்டையர் ஸ்ட்ரிங். ஸோ ஸ்டெப் வேல்யூஸ் மட்டும் நான் என்ன கொடுக்குறேன் -1ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிவிட்டேன் அப்படின்னா என்னோட என்டையர் ஸ்ட்ரிங்குமே ரிவர்ஸில் வந்து பிரிண்ட் ஆகும். நல்லா பாருங்கள். NOHTPY ஸ்பேஸ் OLLEH. ஸோ இது எல்லாமே ரிவர்ஸில் வந்து நமக்கு அப்படியே பிரிண்ட் ஆகுது. இது ரிவர்ஸ் ஆப்ரேட்டர்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் கம்பேரிஷன் ஸ்ட்ரிங் ஆப்பரேட்டர்ஸ். நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்க ஆப்ரேட்டர் சிம்பிள்ஸ் தான் நம்ம இங்கே வச்சு 2 ஆப்ரேட்டர் ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டர்ஸாக கம்பேர் பண்ணி ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம். நம்ம இங்கே ரிட்டன் டைப் நம்மளுக்கு ட்ரூ ஃபால்ஸ்ன்னு தான் டிஸ்பிளே ஆகும். லைக் மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர் மாதிரி தான். ரைட். செக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு ஸ்ட்ரிங் பாஸ் பண்ணுறேன். கேபிட்டல் A ஈக்குவல் டு ஸ்மால் a வந்து மென்ஷன் பண்ணுறேன். ரைட். ஸோ கேபிட்டல் ஏக்கும் ஸ்மால் ஏக்கும் என்ன ஈக்குவல்ட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃபால்ஸ்ன்னு சொல்லி ப்ரொடியூஸ் ஆகும். இதுவே ரெண்டுமே ஈவனாக ஸ்மால் ஏ மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ட்ரூன்னு சொல்லி ப்ரொடியூஸ் ஆகும். நான் 1 மோர் கேரக்டர் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு செக் பண்ணோம் அப்படின்னா ஃபால்ஸ்ன்னு சொல்லுவோம். ஏன்னா இங்கே சிங்கிள் வேல்யூஸ் இங்கே டபுள் வேல்யூஸ். ஃபஸ்ட்டு வேல்யூஸை வந்து எப்போவுமே கம்பேர் பண்ணி பார்க்கும். ஈவனாக இருக்குது. செகண்ட் வேல்யூஸ் இங்கே இல்லை. பட் இங்கே செகண்ட் வேல்யூஸ் இருக்குது. கம்பேரிசன் ஆப்ரேட்டரில் ஃபெயில் ஆயிடும். ரைட். இதே மாதிரி இப்போது நாட் ஈக்குவல் டு வந்து நம்ம செக் பண்ணி பார்ப்போம். செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நாட் ஈக்குவல் டு வந்து பெர்ஃபார்ம் பண்ணும்போது நமக்கு ரிசல்ட் வந்து ட்ரூன்னு சொல்லும். ஏன்னா 2 வேல்யூஸும் நாட் ஈக்குவல் அப்படின்ற ஃபார்மேட்டில் இருக்குது. ரைட். இப்போ கிரேட்டர் தென் லெஸ் தென் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம இங்கே நல்லா பாருங்கள். நான் ஸ்ட்ரிங்ஸ் தான் பாஸ் பண்ணுறேன். ரைட். A ஃபால்ஸ். ரைட்.
ஸோ நம்ம வந்து லெஸ் தேன் சிம்பிள் யூஸ் பண்ணி 2 ஸ்ட்ரிங்ஸையும் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஃபால்ஸ்ன்னு சொல்லுவோம். சப்போஸ் நான் இங்கே வந்து ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி ஜென்ரேட் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா 2 ஸ்ட்ரிங்கும் ஈக்குவல் டு வேல்யூ ஆப்ரேட் பண்ணும்போது நம்மளுக்கு ஈவன் வேல்யூஸ் கிடைக்கிறனால நம்மளுக்கு ட்ரூன்னு சொல்லி ஜென்ரேட் பண்ணும். இதே மாதிரி தான் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு எக்ஸிக்யூட் ஆகும். First method, len-of method. This method return the length of the strings. அதோட syntax இதுதான். len கொடுத்துட்டு opening and closing parenthesesல variable name mention பண்ணியிருப்போம். இது எப்பவுமே ஸ்டார்ட் பண்ணும்போது 1 வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ நான் இங்கே ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். எஸ்ல பைத்தான் சொல்லி ஒரு ஸ்ட்ரிங் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இதோட லென்த் இப்போ கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். லென்னு சொல்லி ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு இன் மிடில் வந்து எஸ்ன்னு சொல்லி வேரியபிள் நேம் பாஸ் பண்ணியாச்சு. கவுண்டிங் ஸ்டார்ட் பண்ணலாம். 1 2 3 4 5 6. அப்போ டோட்டலாக 6 எலமெண்ட் இருக்குது. ஸோ இதோட ஆன்சர் 6ன்னு சொல்லி டிஸ்பிளே பண்ணும். செகண்ட் மெத்தட் கேபிட்டலைஸ்ட் ஆஃப் மெத்தட். நம்ம கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்கில் ஃபஸ்ட் லெட்டரை மட்டும் அப்பர் கேஸாக கன்வெர்ட் பண்ணுறது தான் கேபிட்டலைஸ் ஆஃப் மெத்தடோட ரோடு. எக்ஸாக்ட் காப்பி தான் எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட் லெட்டரை மட்டும் தான் அப்பர் கேஸாக மாற்றும். ரைட். ஸோ நான் இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். கிளாஸ் 12th போர்டு எக்ஸாம் சொல்லி அந்த ஸ்ட்ரிங்ஸை வந்து எஸ்ன்ற வேரியபிள் அசைன் பண்ணிவிட்டு கேபிட்டலைஸ் ஆஃப் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணும்போது எனக்கு ஃபஸ்ட்டு கேரக்டர் மட்டும்தான் கேபிட்டலாக கன்வெர்ட் ஆகிருக்கு. ஸோ இதுதான் கேபிட்டலைஸ் ஆஃப் ஃபங்க்ஷனோட ரூல். இன்னொரு எக்ஸாம்பிள்ஸ் ரன் பண்ணி காட்டுறேன். S1 is equal to within double quotes Python classன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ நீங்கள் பாருங்கள் S1 டாட் கேபிட்டலைஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கேரக்டர் மட்டும் தான் கேபிட்டலைஸ் ஆகும். ரிமைனிங் இருக்க எந்த வேர்ட்ஸையும் கன்சிடர் பண்ணாது. இதுதான் கேபிட்டலைஸ்டோட ரோல். தேர்ட் மெத்தட் இஸ் ஆல்ஃபா. ஸோ ஒரு விஷயத்தை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இஸ்ன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுற எல்லா மெத்தடுமே ரிட்டன் டைப்பு ட்ரூ ஃபால்ஸ்ன்னு சொல்லி தான் டிஸ்பிளே பண்ணும். ரைட். இப்போ இஸ் ஆல்ஃபா அப்படின்றப்போ ஆல்ஃபாபெட்ஸாக நம்ம கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இட் கண்டெயின் ஒன்லி லெட்டர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ட்ரூன்னு சொல்லும். அதர்வைஸ் ஃபால்ஸ். இந்த அதர்வைஸ் அப்படின்றது ஸ்பேஸாக இருக்கலாம், ஸ்பெஷல் கேரக்டர்ஸாக இருக்கலாம். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஃபால்ஸ்ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணும். இதோட சின்டாக்ஸ் நம்மளோட ஸ்ட்ரிங்ஸ் கொடுக்கலாம். டைரெக்டாகவே ஸ்ட்ரிங்ஸும் கொடுக்கலாம், இல்லை வேரியபிள் நேமும் மென்ஷன் பண்ணலாம். டாட்க்கு அப்புறம் இஸ் ஆல்ஃபா அப்படின்னு சொல்லி செக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ரிசல்ட்டு ப்ரொடியூஸ் பண்ணும். இப்போ நான் ஒரு ஸ்ட்ரிங் க்ரியேட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு எல்லாமே ஸ்ட்ரிங்ஸாக கொடுத்துட்டு நான் இஸ் ஆல்ஃபாவான்னு செக் பண்ணுறேன். ட்ரூ. ஏன்னா ஃபுல்லாமே எனக்கு கண்டெயின் ஒன்லி லெட்டர்ஸ். ரைட். ஸோ இன்னொரு வேரியபிள் நான் செக் பண்ணுறேன். S1 is equal to 1 2 some நம்பர்ஸ் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நான் இதே தான் இஸ் ஆல்ஃபாவான்னு செக் பண்ணுறேன். ஃபால்ஸ். ஏன்னா நம்பர்ஸ் வந்து இன்க்ளூட் ஆகிருக்கு. ஸோ ஸ்பேஸ் இன்க்ளூட் பண்ணி பார்க்கலாம். S2 டாட் இஸ் ஆல்ஃபாவா நம்ம செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஸ்பேஸ் இன்க்ளூட் ஆகிருக்கனால ஃபால்ஸ்ன்னு சொல்லி ஜென்ரேட் ஆகும். இப்போ அப்பர் கேஸ் லோயர் கேஸ் லெட்டர் வேணால் செக் பண்ணி பார்க்கலாம். is alpha S3 dot is alpha true. ரைட். அப்பர் கேஸ் லோயர் கேஸ் லெட்டர்ஸை வந்து கன்சிடர் பண்ணிக்கும். ரைட். ஏன்னா இது கண்டெயின் லெட்டர்ஸ் மட்டும்தான். அப்பர் கேஸ் லோயர் கேஸ் அப்படின்றது ஸ்பெசிஃபிக்காக எதுவும் மென்ஷன் பண்ணலை. ரைட். லெட்டர்ஸாக இருந்தால் இது ட்ரூ. லெட்டர்ஸோட நம்பர்ஸோ ஸ்பேஸோ இன்க்ளூட் ஆகிருந்துச்சு அப்படின்னா ஃபால்ஸ். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. மெத்தட் 4 இஸ் ஆல்ஃபா நியூமரிக். ஸோ இஸ் ஆல் நம் அப்படின்னு சொல்லி நம்ம மெத்தடை வந்து டிக்ளேர் பண்ணுவோம், ஃபங்க்ஷனாக யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மெத்தட் எப்படி ரிட்டர்ன் பண்ணோம்? ட்ரூ ஆர் ஃபால்ஸாக தான் ரிட்டர்ன் பண்ணோம். ஏன்னா நம்ம இஸ்ன்னு சொல்லி யூஸ் பண்ணியிருக்கனால ட்ரூ ஆர் ஃபால்ஸா அப்படின்னு சொல்லி தான் ரிட்டர்ன் பண்ணோம். இஃப் ஆல் த கேரக்டர்ஸ் ஆர் ஆல்ஃபா நியூமரிக் மீனிங் ஆல்ஃபபெட்ஸ் நம்பர் A to Z இருக்கணும். நியூமரிக் 0 to 9 இருந்துச்சு அப்படின்னா இது ட்ரூ அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணோம். அது கூட ஏதாவது ஸ்பெஷல் சிம்பிள் இன்க்ளூட் ஆயிருந்துச்சு அப்படின்னா அது ஃபால்ஸ்ன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணோம். சின்டாக்ஸ் எல்லாத்துக்குமே சிமிலராக தான் இருக்கும். நம்ம ஸ்ட்ரிங்ஸை வந்து கொடுத்துட்டு டாட் கொடுத்துட்டு ஃபங்க்ஷனோட நேம் வந்து மென்ஷன் பண்ணுவோம். டைரெக்டாக ஸ்ட்ரிங்காகவும் பாஸ் பண்ணலாம், இல்லை வேரியபிளை டிக்ளேர் பண்ணிவிட்டு வேரியபிள் நேமாகவும் நம்ம மென்ஷன் பண்ணலாம். ஸோ நான் இங்கே உங்களுக்கு டைரெக்டாகவே ஸ்ட்ரிங்காக பாஸ் பண்ணி காட்டுறேன். இங்கே ஆல்ஃபபெட்ஸ் ஃபுல்லாக இருக்கனால இது வந்து ட்ரூன்னு சொல்லியிருக்கு. இது ஆல்ஃபா நியூமரிக். ஸோ நான் ஆல்ஃபாவும் நியூமரிக் வேல்யூஸும் சேர்த்தே மென்ஷன் பண்ணுறேன்.
12ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணாலே எனக்கு ட்ரூன்னு சொல்லி சொல்லும். இப்போ உங்களுக்கு ஆல்ஃபா நியூமரிக்குக்கும் ஆல்ஃபபெட்ஸுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் நல்லா கிளியராகவே புரிஞ்சிருக்கும். ரைட், இப்போ நான் இதுக்கு இடையில ஸ்பேஸ் வந்து மென்ஷன் பண்ணுறேன், ஃபால்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ மீனிங் ஆல்ஃபபெட்ஸாக இருக்கணும், இல்லை ஆல்ஃபா நியூமரிக்காக இருக்கணும், இல்லை ஜஸ்ட் நியூமரிக் மட்டுமாவது இருக்கணும். ஸோ நான் இங்கே நியூமரிக்ன்றதை ஸ்ட்ரிங்ஸாக நான் உள்ளே பாஸ் பண்ணுறேன். ஏன்னா நம்ம ஸ்ட்ரிங்ஸில் இருக்க மெத்தட்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் தான் செக் பண்ணுறோம். ஸ்ட்ரிங்ஸில் தான் நம்மளுக்கு ஆல் நம் சொல்லி ஒரு ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, இஸ் ஆல் நம் சொல்லி. ஸோ நம்ம வித்தின் டபுள் கோட்ஸ்குள்ளே தான் நம்பர்ஸுமே கொடுக்கணும். ஸோ இது ஃபுல்லாமே நம்பர்ஸ்ன்றனால நியூமரிக் வேல்யூஸ்ன்றனால நம்மளுக்கு ட்ரூன்னு சொல்லி ப்ரிண்ட் பண்ணியிருக்கு. உங்களுக்கு இப்போயே மெத்தட்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸை பார்க்கும்போது ஈஸியாகவே புரிஞ்சிருக்கும். நம்மளுக்கு 5th மெத்தட் நேம் வந்து இஸ் டிஜிட். இஸ்ன்றோடனே நம்மளுக்கு ட்ரூ ஆர் ஃபால்ஸான்னு சொல்லி தான் ரிட்டர்ன் பண்ணோம். டிஜிட் அப்படின்றப்போ ஃபுல்லாமே டிஜிட்ஸ் இருந்தால் மட்டும்தான் ட்ரூ சொல்லும், அதர்வைஸ் ஃபால்ஸ்ன்னு சொல்லி சொல்லும். அதோட சின்டாக்ஸ் நம்மளுக்கு ஈஸியாகவே நீங்களே மெமரைஸ் பண்ணியிருப்பீங்க. ஸ்ட்ரிங் டாட் இஸ் டிஜிட். ரைட், இப்போ நான் ஸ்ட்ரிங்கை டைரெக்டாகவே கொடுக்குறேன், ஃபுல்லாக டிஜிட்ஸ் மட்டும் மென்ஷன் பண்ணுறேன். ரைட், மென்ஷன் பண்ணிவிட்டு டாட் இஸ் டிஜிட் கால் பண்ணிவிட்டு இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா ட்ரூன்னு சொல்லும். இதே இடத்துல நான் ஃபுல்லாக கேரக்டர்ஸ் கொடுத்து மென்ஷன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஃபால்ஸ். ரைட், ஸோ போத் வேல்யூஸும் பாசிபிலிட்டிஸ் நான் இங்கே மென்ஷன் பண்ணி காட்டுறேன், ஃபால்ஸ். ஸ்பேஸ் இன்க்ளூட் பண்ணி காட்டுறேன், இங்கே அட்ன்ற ஒரு சிம்பிள்ஸும் கூட ஆட் பண்ணுறேன், ஃபால்ஸ். ரைட், பியூராக டிஜிட்ஸாக இருந்தால் மட்டும்தான் ட்ரூன்னு சொல்லும், அதர்வைஸ் இட் வில் ஜென்ரேட் ஆன் ஃபால்ஸ். Number 6, title of first letter of every words. Right, இங்கே நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது first letter of every words in a string upper case, rest in lower case. இதுதான் டைட்டில் ஆஃப் ஃபங்க்ஷனோட ரூல். இதோட சின்டாக்ஸ் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும். ஸ்ட்ரிங்ஸ் கொடுத்துட்டு டாட் கொடுத்துட்டு டைட்டில் ஆஃப் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இதுதான் வந்து சின்டாக்ஸ். ஸோ எல்லா மெத்தட்ஸ் அண்ட் ஃபங்க்ஷனுக்கும் இதே மாதிரி தான் சின்டாக்ஸும் இருக்கும். ஸோ நீங்கள் மெமரைஸ் பண்ண வேண்டியதில்லை, கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்கு டாட்டு அந்த மெத்தட்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன். ரைட், இப்போ நான் டைரெக்டாகவே கொடுக்குறேன், கொடுத்துட்டு டாட் கொடுத்துட்டு டைட்டில் ஆஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணேன் அப்படின்னா கொடுத்துருக்க வேர்ட்ஸில் இருக்க ஒவ்வொரு வேர்ட்ஸும் எனக்கு அப்பர் கேஸாக கன்வெர்ட் ஆகிருக்கு. அப்போது ஒரு சென்டென்ஸில் இருக்க ஃபஸ்ட்டு கேரக்டர் அப்பர் கேஸ், நெக்ஸ்ட் வேர்ட்ஸில் இருக்க ஃபஸ்ட்டு கேரக்டர் அப்பர் கேஸ், நெக்ஸ்ட் வேர்டில் இருக்க ஃபஸ்ட்டு கேரக்டர்ஸ் அப்பர் கேஸாக ப்ரிண்ட் பண்ணுறது தான் டைட்டில் ஆஃபோட ரூல். இதை நீங்கள் வேரியபிளாக அசைன் பண்ணி கூட நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். எஸ் டாட் டைட்டில் ஆஃப் கொடுத்தோம் அப்படின்னா இங்கே நல்லா நோட் பண்ணி பாருங்கள், ஆல்ரெடி அப்பர் கேஸில் தான் இருக்குது. ஸோ ரிமைனிங் இருக்க வேர்ட்ஸில் இருக்கிறத மட்டும்தான் அப்பர் கேஸாக கன்வெர்ட் பண்ணிடும். ரைட், உங்களுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் புரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் மெத்தட் இஸ் டைட்டில் ஆஃப். ஸோ உங்களுக்கே சின்டாக்ஸ் ஆல்ரெடி புரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம ஆல்ரெடி இருக்க வேரியபிள் நேம் எஸ்ஸே எடுத்துக்குவோம். ஸோ இந்த வேரியபிள் நேம் தான் இஸ் டைட்டிலா அப்படின்னு சொல்லி செக் பண்ண போகிறோம். இஸ் அப்படின்றப்போ நம்மளுக்கு என்ன ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும், ட்ரூ ஃபால்ஸ். நம்மளோட டைட்டிலோட மெயின் கான்செப்ட் ஃபஸ்ட் லெட்டர் ஆஃப் எவ்ரி வேர்ட்ஸ் இன் அப்பர் கேஸ், ரெஸ்ட் ஆஃப் த பார் லோவர் கேஸ். அப்போது இங்கே பாருங்கள், இங்கே வந்து ஃபஸ்ட் லெட்டர் அப்பர் கேஸ் தான் இருக்குது, ரெஸ்ட் எல்லாமே லோவர் கேஸஸாக இருக்குது. ஸோ இங்கே நல்லா பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே லோவர் கேஸஸாக இருக்குது. அப்போ இது டைட்டிலா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இஸ் டைட்டில் ஆஃப் ஃபங்க்ஷன் ஃபால்ஸ். ஏன்னா இங்கே வந்து ஸ்மால் கேரக்டர்ஸ் இருக்குது அப்படின்றனால ஃபால்ஸ்ன்னு சொல்லி மென்ஷன் ஆகிருக்கு. ரைட், இப்போ நம்ம இன்னொரு வேரியபிள்ஸ் வந்து டிக்ளேர் பண்ணி பார்க்கலாம். S1 is equal to the Python program டைட்டில் ஃபார்மேட்டில் அப்படியே கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம இஸ் டைட்டிலா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம். ட்ரூ. 8th function is space. String contain only white space character means return true, otherwise false. இதை நீங்கள் நல்லாவே அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, only white space. ரைட், இப்போ நான் டைரெக்டாகவே ஸ்ட்ரிங் அசைன் பண்ணுறேன். s dot is space of function false. ஏன்னா only white space. ரைட், இன்னொரு பாசிபிலிட்டியும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸ்பேஸ் இருக்குங்களா, இப்போ ட்ரூ வருமா ஃபால்ஸ் வருமா? எஸ், இட் இஸ் ஃபால்ஸ். ரைட், we need to check is
space. ஏன்னா ஸ்பேஸ்ன்றப்போ நம்மளுக்கு இங்கே என்ன கிளியராக சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒன்லி ஒயிட் ஸ்பேஸ், மீனிங் ஜஸ்ட்டு ஒயிட் ஸ்பேஸ் மட்டும்தான் நம்மளுக்கு இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு அது ட்ரூன்னு சொல்லும். நீங்கள் எந்த மாதிரி லெட்டர்ஸ் கொடுத்தாலும் நம்பர்ஸ் கொடுத்தாலும் அது என்ன சொல்லும் அப்படின்னா ஃபால்ஸ்ன்னு மட்டும்தான் ஜென்ரேட் பண்ணும். ஸோ இங்கே மிடில் நான் வந்து ஒரு நம்பர்ஸ் கொடுக்குறேன். அப்போ ஃபஸ்ட் எடுத்தோடனே நான் ஸ்பேஸ் கொடுத்துட்டு நம்பர்ஸ் கொடுத்து பார்க்குறேன். இப்போ நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஃபால்ஸ் தான். It contain only white space. நீங்கள் நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. 1 மார்க் கொஸ்டின்ஸில் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஃபங்க்ஷன் 9 கவுண்ட். நம்ம ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கோம். இந்த ஸ்ட்ரிங்கில் ஒரு சப்ஸ்ட்ரிங் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், கவுண்ட் பண்ண போகிறோம். சப்ஸ்ட்ரிங் ஹலோ அப்படின்றது கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்ஸில் நம்ம எவ்வளோ நம்பர் ஆஃப் டைம் அக்கர் ஆகிருக்கு அப்படின்றத செக் பண்ண போகிறோம். கவுண்ட் மீன்ஸ் நம்பர் ஆஃப் டைம் அக்கர்ஸ், ரைட்? ஸோ இங்கே வந்து நம்ம ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் கொடுத்துருக்கோம். அந்த ரேஞ்சுக்குள்ளே நான் தேடுற ஸ்ட்ரிங்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எவ்வளோ டைம் ரிப்பீட்டடாக அதே ஸ்ட்ரிங்ஸ் இருக்குது அப்படின்றத கவுண்ட் பண்ணி டிஸ்பிளே பண்ணுறது தான் கவுண்டோட மீனிங். இப்போ நீங்கள் சின்டாக்ஸ் பாருங்கள். எஸ்டிஆர் மீன்ஸ் ஸ்ட்ரிங்கு டாட்டு கவுண்ட்டுன்ற ஃபங்க்ஷன். ஃபஸ்ட்டு நம்ம பாஸ் பண்ண போகிறது வித்தின் டபுள் கோட்ஸ்க்குள்ளே சப்ஸ்ட்ரிங், கமா கொடுத்துட்டு ஸ்டார்ட்டு எண்டு கொடுத்துருக்க ரேஞ்சுக்குள்ளே நம்ம தேடுற சப்ஸ்ட்ரிங்ஸு இருந்துச்சு அப்படின்னா அதை கவுண்ட் பண்ணி சொல்லும். சப்போஸ் நீங்கள் ஸ்டார்ட்டும் எண்டும் மென்ஷன் பண்ணலை அப்படின்னா அது ஸ்டார்டிங் 0லேருந்து எண்டிங் உள்ள ஸ்ட்ரிங்ஸ் வரைக்கும் எடுத்து கன்சிடர் பண்ணிக்கிறோம், ரைட்? இப்போ நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். கேபிட்டல் எஸ் டாட் கவுண்ட்டு. ஃபஸ்ட்டு நம்மளோட சின்டாக்ஸில் சப்ஸ்ட்ரிங் கொடுக்கணும். ஸோ இங்கேயே உங்களுக்கு கிளியராக வந்து காட்டும். சப்ஸ்ட்ரிங் கமா ஸ்டார்ட் கமா எண்டு வந்து மென்ஷன் பண்ணும். நான் தேடுற சப்ஸ்ட்ரிங் வந்து HIன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இது வந்து நான் ஜஸ்ட்டு என்டையர் ஸ்ட்ரிங், ஐம் நாட் மென்ஷனிங் ஸ்டார்ட் அண்ட் எண்டு மென்ஷன் பண்ணலை. ஸோ எவ்வளோ டைம் அக்கர் ஆகிருக்கு அப்படின்னா 2 டைம்ஸ் என்னோடய ஸ்ட்ரிங்ஸில் அக்கர் ஆகிருக்கு அப்படின்றத டிஸ்பிளே பண்ணியிருக்கு. சப்போஸ் நான் இதுக்கு வந்து ரேஞ்ச் கொடுக்குறேன். ஸ்டார்டிங் ஃப்ரம் செகண்டு to கமா எண்டிங் 20, ரைட்? ஸோ நம்ம கவுண்ட் பண்ணி பாருங்கள். இது வந்து 0th பொசிஷன், இது 1, ஸோ அதை விட்டுருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. ஸோ இதுதான் நம்மளோட ரேஞ்ச் ஆஃப் சப்ஸ்ட்ரிங். ஸோ இதுக்குள்ளே ஹாய் வந்து எவ்வளோ டைம் ரிப்பீட்டடாக இருக்குது அப்படின்றத நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஒரே ஒரு டைம் தான் வந்திருக்கு. அதை மட்டும் கவுண்ட் பண்ணி சொல்கிறது தான் இந்த கவுண்டோட மீனிங். ஸ்டார்டிங் எண்டிங் மென்ஷன் பண்ணியிருந்தால் அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்க சப்ஸ்ட்ரிங்ஸை மட்டும்தான் நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டும். ஸோ இன்னொரு விஷயத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. இன்க்ளூடிங் ஸ்பேஸுக்கும் நம்ம நம்பர் பொசிஷன் கொடுப்போம், ரைட்? Number 10, lower of function. This function convert all uppercase letter in the string into lowercase, right? எவ்வளோ ஸ்ட்ரிங்ஸ் வேணாலும் கொடுத்துக்கோங்க. அது அப்பர் கேஸு லோவர் கேஸு எப்படி வேணாலும் ஜிக்ஸாக்காக கூட கொடுத்துக்கோங்க. கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்ஸ் எல்லாத்தையுமே லோவர் கேஸாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். ஸோ நீங்கள் வீடியோ ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா உங்களுக்கு சின்டாக்ஸ் ஈஸியாகவே புரிஞ்சிருக்கும். கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்ஸை டாட்டு லோவர் ஆஃப், அதுதான் வந்து சின்டாக்ஸ், ரைட்? பைத்தான் கொடுத்துட்டு எஸ் டாட் லோவர் ஆஃப் ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ணோம் அப்படின்னா ஸோ என்டையராக ஃபுல்லாமே லோவர் கேஸில் தான் டிஸ்பிளே ஆகும். ஸோ நான் இன்னொரு பாசிபிலிட்டிஸையும் உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி ஜிக்ஸாக் அப்பர் அண்ட் லோயர் கொடுத்துட்டு நம்ம ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாக லோவர் கேஸாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்தோம், ரைட்? ஸோ இப்போ இது கூட நான் ஒரு நம்பர்ஸும் வேணால் இன்க்ளூட் பண்ணி காட்டுறேன். ரைட், நம்பர் இன்க்ளூட் பண்ணாலும் இது எந்த ஒரு அஃபெக்ட் பண்ணாது. கேரக்டர்ஸ் மட்டும்தான் அப்பர் கேஸாக இருந்தால் லோவர் கேஸாக கன்வெர்ட் பண்ணும், ரைட்? ஸ்பேஸ் இன்க்ளூட் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். ஸ்பேஸ் இருந்தாலும் எந்த ஒரு அஃபெக்டும் ஆகாது, எந்த ஒரு எரரும் ஜென்ரேட் ஆகாது. அப்போ அப்பர் கேஸை எல்லாம் லோவர் கேஸாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறது தான் லோவர் ஆஃப் ஃபங்க்ஷனோட ரூல். நெக்ஸ்ட் மெத்தட் இஸ் லோவர். இதே சின்டாக்ஸ் தான், ரைட்? வேரியபிள் நேம் டாட் லோவர் இஸ் லோவர் ஆஃப் ஃபங்க்ஷன். ஃபுல்லாக லோவர் கேஸில் இருந்தால் மட்டும்தான் ட்ரூ, அப்படி இல்லை அப்படின்னா ஃபால்ஸ்ன்னு சொல்லி சொல்லணும்.
இப்போ நம்ம இங்கே ஒரு சின்டாக்ஸ் எடுத்துக்கலாம். இது S1 டாட் இஸ் லோவர் ஆஃப் ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஃபால்ஸ்ன்னு சொல்லுவோம். ஏன்னா எல்லாமே லோவர் கேஸில் இருந்தால் மட்டும்தான் ட்ரூன்னு சொல்லி மென்ஷன் பண்ணலாம். இப்போ நான் இங்கே எல்லாமே லோவர் கேஸில் கொடுக்குறேன். எஸ் லோவர் ட்ரூ, ரைட். இப்போ நம்ம கேரக்டர்ஸ் மென்ஷன் பண்ணி பார்ப்போம். பட் கேரக்டர்ஸ் ஃபுல்லாமே நம்ம லோவர் கேஸ் கொடுத்துட்டு ஸ்பேஸும் நம்பர்ஸும் கொடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். ட்ரூ, ரைட். எனக்கு கேஸ் மட்டும்தான் லோவரில் இருந்தால் ஓகே தான். ஏன்னா நான் வந்து ஸ்பேஸும் நம்பர்ஸும் கன்சிடர் பண்ணாது அப்படின்றத கிளியராக இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். மெத்தட் 12 அப்பர் ஆஃப் ஃபங்க்ஷன். லோவர் கேஸ் லெட்டர் எல்லாமே அப்பர் கேஸாக கன்வெர்ட் பண்ணுறது தான் அப்பர் ஆஃப் ஃபங்க்ஷன். நீங்கள் இங்கே நல்லா நோட் பண்ணிங்க அப்படின்னா இஸ் இருந்தால் மட்டும்தான் ட்ரூ ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணோம். அப்பர் லோவர் அப்படின்றப்போ கன்வர்ஷனை தான் இங்கே பர்ஃபார்ம் பண்ணும். லோவர் ஆஃப் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும், அப்பர் கேஸாக கன்வெர்ட் பண்ணும். அப்பர் ஆஃப் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும், லோவர் கேஸாக கன்வெர்ட் பண்ணும். ஸோ நான் இங்கே சேனல் நேமை வந்து ஸ்ட்ரிங்காக கொடுத்துருக்கேன். எஸ்ன்ற வேரியபிள் அசைன் பண்ணியிருக்கேன். ஸோ எஸ் டாட்டு அப்பர் ஆஃப் ஃபங்க்ஷனை நான் ரன் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா ஃபுல்லாக அப்பர் கேஸாக கன்வெர்ட் பண்ணிடும், ரைட். இதிலே நான் வந்து நம்பர்ஸ் கொடுத்தும் செக் பண்ணி பார்க்குறேன். நம்பர்ஸ் இருந்தாலும் எந்த ஒரு அஃபெக்டும் ஆகாது, ஸ்பேஸ் இருந்தாலும் எந்த ஒரு அஃபெக்டும் ஆகாது. ஸ்பெஷல் சிம்பிள்ஸ் வேணால் நம்ம இன்க்ளூட் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். ஸ்பெஷல் சிம்பிள்ஸ் இருந்தாலும் எந்த ஒரு அஃபெக்டும் ஆகாது. சப்போஸ் நான் கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்ஸ்லேயே அப்பர் கேஸும் மென்ஷன் பண்ணுறேன். ரைட், அப்பர் கேஸ் இருந்தாலும் அதை ஒரி பண்ணாது. அதோட ஒர்க்கு இருக்கிற லோவர் கேஸை ஃபுல்லாக அப்பர் கேஸாக கன்வெர்ட் பண்ணுறது, எல்லா கேரக்டர்ஸையும் அப்பர் கேஸாக கன்வெர்ட் பண்ணுறது அப்பர் ஆஃபோட ரூல். நெக்ஸ்ட் மெத்தட் இஸ் அப்பர் ஆஃப். அப்போ நமக்கு நல்லாவே தெரியும் இஸ்ன்றப்போ கண்டிஷன் ஃபுல்லாக அப்பர் கேஸாக இருந்துச்சு அப்படின்னா ட்ரூ சொல்லும், ரைட். இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ரைட், இது ஃபுல்லாமே லோவர் கேஸில் இருக்கிறதுனால இது வந்து ஃபால்ஸ்ன்னு சொல்லி ஜென்ரேட் பண்ணியிருக்கு. இப்போ ஃபுல்லாக நான் அப்பர் கேஸ் லெட்டரில் ஒரு ஸ்ட்ரிங் அசைன் பண்ணியிருக்கேன். இப்போ செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ட்ரூன்னு சொல்லி மென்ஷன் ஆகிருக்கு. ஏன்னா நம்மளுக்கு கொடுத்துருக்க ஸ்ட்ரிங் ஃபுல்லாமே அப்பர் கேஸில் இருக்கிறதுனால ட்ரூன்னு சொல்லி டிஸ்பிளே ஆகிருக்கு. இப்போ ஸ்பேஸ் நம்ம லெட்டர்ஸும் கன்சிடர் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். ரைட், ஸ்பேஸ் அண்ட் லெட்டர்ஸ் ஸ்பெஷல் சிம்பிள்ஸை ஒரே பண்ணாது, கன்வர்ஷனை மட்டும்தான் செக் பண்ணோம். இஸ்ன்றனால ட்ரூ ஆர் ஃபால்ஸா அப்படின்னு சொல்லி தான் ரிட்டர்ன் பண்ணுது. மெத்தட் 14, 15, 16 பற்றி தான் இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வீடியோவை ஃபஸ்ட்லேருந்து பார்த்துட்டே வரீங்க அப்படின்னா உங்களுக்கு சின்டெக்ஸ் ஈஸியாகவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம். நான் இங்கே சின்டெக்ஸை வந்து மென்ஷன் பண்ணாமல் டைரெக்டாகவே மென்ஷன் பண்ணுறேன், ரைட். எஸ் இஸ் ஈக்குவல் டு வித்தின் டபுள் கோட்ஸ்குள்ளே நான் ஒரு ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணுறேன். ஸ்ட்ரிப் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா ரிமூவ் இந்த ஸ்பேஸ். ஸ்பேஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு வேர்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பேஸோ ஒரு வேர்ட் எண்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸோ இருந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்பேஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது தான் ஸ்ட்ரிப் ஆஃப் ஃபங்க்ஷன். அப்போ நான் இங்கே ஒரு ஸ்ட்ரிங் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இப்போ ஜஸ்ட்டு நான் எல் ஸ்ட்ரிப் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா எல்லோட மீனிங் என்ன அப்படின்னா லெஃப்ட், ரைட். லெஃப்ட் சைடில் இருக்க ஸ்ட்ரிப்பை மட்டும் மீன்ஸ் லெஃப்ட் சைடில் இருக்க ஸ்பேஸ் மட்டும் ரிமூவ் பண்ண சொல்லி சொல்கிறோம், ரைட். இங்கே பாருங்கள், என்னோடய ஒரிஜினல் ஸ்ட்ரிங்ஸில் லெஃப்ட் சைடும் ரைட் சைடுமே ஸ்பேஸ் இருக்குது. நான் எல் ஸ்ட்ரிப் யூஸ் பண்ணனால எனக்கு லெஃப்ட் சைடில் இருக்க ஸ்பேஸ் மட்டும்தான் ரிமூவ் பண்ணியிருக்கு. இதே நான் ஆர் ஸ்ட்ரிப் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு ரைட் சைடில் இருக்க ஸ்பேஸ் மட்டும்தான் ரிமூவ் பண்ணும். டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸ்ட்ரிப் ஆஃப் அப்படின்னா போத் சைடில் இருக்க ஸ்பேஸ் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரிப் ஆஃப் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் ஆகும். லெஃப்ட் சைடில் இருக்க ஸ்பேஸும் ரிமூவ் ஆகும், ரைட் சைடில் இருக்க ஸ்பேஸும் ரிமூவ் ஆகும். நீங்கள் எல்லா பாசிபிலிட்டியான இன்புட் வந்து கொடுத்து பாருங்கள். இந்த ஸ்ட்ரிப், ஆர் ஸ்ட்ரிப், எல் ஸ்ட்ரிப் எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்றத செக் பண்ணணும். மெத்தட் நம்பர் 17 ஸ்ப்ளிட் மெத்தட்.
ஸ்ப்ளிட் மெத்தட் என்ன பண்ணோம் அப்படின்னா, கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்ஸில் ஒரு செப்பரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த செப்பரேட்டரை யூஸ் பண்ணி நம்மளுக்கு ஸ்ப்ளிட் பண்ணி லிஸ்ட்டுக்குள்ளே வந்து ஸ்டோர் பண்ணோம். ஸோ இங்கே கேட்குற 1 மார்க் கொஷின் என்ன அப்படின்னா, ஸ்ப்ளிட்டோட ரிட்டன் டைப் என்ன டேட்டா டைப் அப்படின்னு கேட்கலாம். அது லிஸ்ட்டு, ரைட்? இதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம இதோட சின்டாக்ஸ் வேரியபிள் நேம் டாட் ஸ்ப்ளிட்டுக்குள்ளே செப்பரேட்டரும் மேக்ஸிமம் ஸ்ப்ளிட்டும் பாஸ் பண்ணுவோம், ரைட்? செப்பரேட்டர் இங்கே வந்து கமாவாக இருக்கலாம், ஸ்பேஸாக இருக்கலாம், நம்ம கொடுக்குற எந்த செப்பரேட்டர் எந்த ஸ்பெஷல் சிம்பிள்ஸ் வேணாலும் இருக்கலாம். மேக்ஸிமம் ஸ்ப்ளிட் வந்து -1 அப்படின்றது டிஃபால்ட்டாகவே இருக்கும். ஸோ இதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. 1 மார்க் கொஷின்ஸ் கேட்கலாம். அப்போ ரிட்டர்ன் பண்ணப்போ லிஸ்ட்டாக ரிட்டர்ன் பண்ணோம். மேக்ஸிமம் ஸ்ப்ளிட் -1ன்றது 1 மார்க் கொஷினில் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது, ரைட்? நீங்கள் செப்பரேட்டர் மென்ஷன் பண்ணலாம், மென்ஷன் பண்ணாமலும் இருக்கலாம். மேக்ஸிமம் ஸ்ப்ளிட்டும் மென்ஷன் பண்ணலாம், மென்ஷன் பண்ணாமலும் இருக்கலாம். ஏன்னா இதை வந்து ஆப்ஷனல் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து டிக்ளேர் பண்ணி வச்சுருக்காங்க, ரைட்? இப்போ நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஸ்ப்ளிட் ஆஃப் ஃபங்க்ஷனில் நான் ஒரு வேரியபிளில் ஜின்ற வேரியபிளில் கொடுத்துருக்கோம். ஸோ ஜி டாட்டு ஸ்ப்ளிட் ஆஃப் கொடுத்துட்டு இங்கே உள்ள வந்து செப்பரேட்டர் வந்து பாஸ் பண்ணுறேன், கோலன். என்னோடய செப்பரேட்டர் வந்து கோலனை வச்சு நான் ஸ்ப்ளிட் பண்ணுறேன். ஸ்ப்ளிட் பண்ணும்போது கோலனை வச்சு எனக்கு லிஸ்ட்டுக்குள்ளே கொடுத்துருக்க ஒவ்வொரு வேல்யூஸையும் செப்பரேட் பண்ணி எனக்கு ஸ்டோர் பண்ணி காட்டும், ரைட்? செப்பரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் நான் வந்து மேக்ஸிமம் ஸ்ப்ளிட் வந்து யூஸ் பண்ணுறேன். இது லிஸ்ட்டாக வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணுறனால இங்கே 2ன்றது ஸ்டார்ட் பண்ணும்போது 0லேருந்து தான் கவுண்ட் ஸ்டார்ட் பண்ணும். 0 1 2. அப்போது டோட்டலாக 3 எலமெண்ட் வந்து லிஸ்ட்டில் வந்து இருக்கும், ரைட்? இங்கே நல்லா பாருங்கள். இது 0th பொசிஷன், 1th பொசிஷன், இது 2nd பொசிஷன், ரைட்? அப்போ கொடுத்துருக்க சிங்கை மேக்ஸிமமாக 2வாக தான் ஸ்ப்ளிட் பண்ணும். மீன்ஸ் 0 1 2, ரைட்? ரிமைனிங் இருக்க எல்லா ஸ்ட்ரிங்ஸுமே அப்படியே ஹோலாக தான் எடுத்துக்கிறோம். இந்த இடத்துல வந்து செப்பரேட்டராக கன்சிடர் பண்ணாது, மேக்ஸிமம் ஸ்ப்ளிட்டை தான் கன்சிடர் பண்ணோம். Method 18, a replace of. This function replace all the occurrences of old string with new string. இதோட syntax இதுதான். வேரியபிள் நேம் கொடுத்துட்டு டாட் ரீப்ளேஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஓல்டு வேல்யூ கம்மா நியூ வேல்யூஸ் வந்து மென்ஷன் பண்ணுறோம், ரைட்? இதுக்கு நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். x is equal to this is string example அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ x dot replace of ஃபஸ்ட்டு ஓல்டு மென்ஷன் பண்ணோம். கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்ஸில் இருக்க ஓல்டு ஸ்ட்ரிங்கை மென்ஷன் பண்ணிட்டேன். இஸ்ன்றதை இஸ்ஸுக்கு பதிலாக நான் வாஸ்ன்னு சொல்லி சேஞ்ச் பண்ண சொல்கிறேன். சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இங்கே நல்லா பாருங்கள் டிஃப்ரென்ஸு. எங்கெங்கெல்லாம் இஸ் இருக்கோ அந்த பிளேஸில் எல்லாம் நம்மளுக்கு கேரக்டர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். இதுதான் ரீப்ளேஸ் ஆஃப் மெத்தட். மெத்தட் 19, ஃபைண்ட் மெத்தட். ஃபைண்ட் மெத்தடோட ரோல் என்ன அப்படின்னா, கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்ஸில் நம்ம தேடுற சப்ஸ்ட்ரிங்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதோட லோயஸ்ட் இண்டெக்ஸ் வேல்யூஸை தான் டிஸ்பிளே பண்ணணும், ரைட்? இதோட சின்டாக்ஸ் பாருங்கள். வேரியபிள் நேம் டாட் ஃபைண்டு வித்தின் பேரந்திஸ்குள்ளே நம்ம தேடுற சப்ஸ்ட்ரிங்கு கம்மா ஸ்டார்ட் அண்ட் எண்டு. இந்த ஸ்டார்ட் அண்ட் எண்டு நம்ம இன்னொரு மெத்தடில் நம்ம பார்த்தோம். அந்த மெத்தட் உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள், ரைட்? ஸ்டார்ட்டும் எண்டும் வந்து மென்ஷன் பண்ணோம். அப்போ சப்ஸ்ட்ரிங் நம்ம கொடுத்துருக்க ஸ்டார்ட் அண்ட் எண்டுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா நம்ம தேடுற சப்ஸ்ட்ரிங்கோட லோயஸ்ட் இண்டெக்ஸ் வேல்யூஸை மட்டும்தான் டிஸ்பிளே பண்ணும், ரைட்? இப்போ மென்ஷன் நீங்கள் ஸ்டார்ட்டும் எண்டும் பண்ணலை அப்படின்னா என்டையர் ஸ்ட்ரிங்லேயும் நம்ம தேடுற சப்ஸ்ட்ரிங்கோட லோயஸ்ட் இண்டெக்ஸ் வேல்யூஸை தான் டிஸ்பிளே பண்ணோம், ரைட்? இப்போ நம்ம தேடுற சப்ஸ்ட்ரிங் நான் என்னோட கிவன் ஸ்ட்ரிங்கில் இல்லவே இல்லை அப்படின்னா எனக்கு -1ன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணும். இங்கே 2 டைப்பில் வந்து கொஷின்ஸ் கேட்கலாம். டைரெக்டாக லோயஸ்ட் இண்டெக்ஸோட கொஷின்ஸ் கேட்கலாம். இல்லை அப்படின்னா அதோட ரிட்டன் டைப் சப்ஸ்ட்ரிங் இல்லை அப்படின்னா என்ன டைப்பில் ரிட்டர்ன் பண்ணும், ஃபைண்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா அது -1. ஃபைண்ட் மெத்தடுக்கு நான் ஒரு வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். s is equal to green revolution சொல்லி கிரியேட் பண்ணியாச்சு. இப்போது s டாட் ஃபைண்ட் ஆஃப். ஸோ நான் இங்கே தேட போகிறது என்ன அப்படின்னா க்ரீன் சர்ச் பண்ணுறேன். இது எனக்கு 0th இண்டெக்ஸ் பொசிஷன்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நான் 0ன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து இங்கே REEன்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறேன். REEனா நம்மளுக்கு என்ன அவுட்புட் வரும், இது 0 1 2. அப்போது E ஸ்டார்ட் பண்ணுற பிளேஸ் என்ன அப்படின்னா 2. அப்போ லோயஸ்ட் இண்டெக்ஸ் வேல்யூ 2ன்னு சொல்லி நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணும். இதே தான் நான் கொடுத்துருக்க சப்ஸ்ட்ரிங்ஸ் வந்து என்னோடய கிவன் ஸ்ட்ரிங்ஸில் இல்லை அப்படின்னா எனக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணும், -1ன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணும். இது கேஸ் சென்சிட்டிவ் பைத்தான். அப்போது அப்பர் கேஸ் லோயர் கேஸை வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் ட்ரீட் பண்ணும். ட்ரீட் பண்ணும்போது நம்மளுக்கு G and G வந்து
டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது -1 சொல்லி தான் டிஸ்பிளே பண்ணும். கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்ஸ்குள்ளே கொடுத்துருக்க சப்ஸ்ட்ரிங்ஸ் கொடுத்துருக்க ரேஞ்சுக்குள்ளே இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். 0ல் ஸ்டார்ட் பண்ணி 10 அப்படின்றப்போ 10க்குள்ளே எனக்கு கொடுத்துருக்க ஸ்ட்ரிங் இருந்துச்சு அப்படின்னா அது எந்த மாதிரி டிஸ்பிளே பண்ணோம் அப்படின்றத பார்க்கலாம். இங்கே சப்ஸ்ட்ரிங்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன் க்ரீன் சொல்லி. நான் ஸ்டார்ட் அண்ட் எண்டும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் 0லேருந்து 10 வரைக்கும். அப்போது 0லேருந்து கவுண்ட் பண்ணலாம். 0 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே க்ரீனுன்றது எந்த பொசிஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணதோ அதை வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணி காட்டும். 0th பொசிஷன்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. இப்போது நான் தேடுற சப்ஸ்ட்ரிங் RE அப்படின்னா அதோட ரேஞ்சும் இங்கே வந்து நான் பாஸ் பண்ணியிருக்கேன். அந்த REன்ற ரேஞ்ச் எந்த பொசிஷனில் லோயஸ்ட் இண்டெக்ஸ் ஸ்டார்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 6th பொசிஷன்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போ நம்ம ஃபைண்ட் மெத்தடில் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அது எந்த பொசிஷன்லேருந்து இண்டெக்ஸ் பொசிஷன்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றத ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணி டிஸ்பிளே பண்ணும். வித் இந்த ரேஞ்சுக்குள்ளே இல்லை அப்படின்னா என்ன மீனிங் ஆகும்? -1. மெத்தட் 20 இண்டெக்ஸ் ஆஃப் மெத்தட். ஃபைண்ட் மெத்தட் மாதிரி தான் இதுவும் சிமிலராக இண்டெக்ஸ் ஆஃப் மெத்தடும். கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்ஸில் நம்ம தேடுற சப்ஸ்ட்ரிங்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதோட லோயஸ்ட் இண்டெக்ஸ் வேல்யூஸை வந்து டிஸ்பிளே பண்ணும். வித்தின் ரேஞ்சுக்குள்ளே இருந்தாலும் அந்த வித்தின் ரேஞ்சுக்குள்ளே நம்மளோட சப்ஸ்ட்ரிங்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதோட லோயஸ்ட் இண்டெக்ஸ் வேல்யூஸை வந்து டிஸ்பிளே பண்ணும். சப்போஸ் நான் கொடுத்துருக்க சப்ஸ்ட்ரிங் என்னோட ஸ்ட்ரிங்கில் இல்லை அப்படின்றப்போ இங்கே என்ன சொல்லும் அப்படின்னா ஒரு எக்ஸப்ஷனை ரைஸ் பண்ணும். ரைட், இதுதான் வந்து இண்டெக்ஸ் மெத்தடுக்கும் ஃபைண்ட் மெத்தடுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். அப்போ டிஃப்ரென்ஸேட் பிட்வீன் ஃபைண்ட் அண்ட் இண்டெக்ஸ் மெத்தட் கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் இந்த எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா 2 மார்க் கொஸ்டின்ஸ் கம்ப்ளீட் ஆயிரும். இங்கே 1 மார்க் கொஸ்டின்ஸும் கேட்கலாம். ஃபைண்ட் மெத்தடில் கொடுத்துருக்க சப்ஸ்ட்ரிங்ஸ் வந்து கிவன் ஸ்ட்ரிங்ஸில் இல்லை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். எக்ஸப்ஷன் ரைஸ் ஆகும். ரைட், இதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். இண்டெக்ஸ் ஆஃப் மெத்தட். ஸோ ஒரு ஸ்ட்ரிங் வந்து இங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்ட்ரிங்கை நான் எஸ்ன்ற வேரியபிளில் அசைன் பண்ணியாச்சு. இப்போ எஸ் டாட் இண்டெக்ஸ் ஆஃப் மெத்தடை யூஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு சப்ஸ்ட்ரிங் கொடுக்குறேன் ஆல்னு சொல்லி. இப்போ டிஸ்பிளே பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அதோட ஸ்டார்டிங் லோயஸ்ட் இண்டெக்ஸ் பொசிஷன் 10ன்னு சொல்லி டிஸ்பிளே ஆயிடுச்சு. ஒரு ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ் வந்து நான் இங்கே பாஸ் பண்ணுறேன் 2,5ன்னு சொல்லி பாஸ் பண்ணேன் அப்படின்னா வேல்யூ எரர் சொல்லும். ஏன் வேல்யூ எரர் சொல்லுது அப்படின்னா 2க்கும் 5க்கும் மிடில் எனக்கு எந்த ஒரு ஆல் அப்படின்ற கேரக்டர்ஸ் இல்லை அப்படின்றனால எனக்கு வேல்யூ எரர் சொல்லி ஜென்ரேட் ஆகுது. இப்போது நான் ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். இப்போ நான் சர்ச் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா ஆல் ஸ்டார்ட் பண்ணுற பொசிஷன் 10th பொசிஷன்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்லும். ரைட், அப்போ வேல்யூஸ் இல்லை அப்படின்றப்போ வேல்யூ எரர்ஸ்ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணோம். ரைட், இப்போ நான் ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ் வந்து கொடுக்கல. மீன்ஸ் ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ்னால் ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங்கை தான் பேசுகிறேன். ரைட், மென்ஷன் பண்ணாமல் நான் ஒரு கேரக்டராக சர்ச் பண்ணுறேன், எல்லுன்னு சொல்லி சர்ச் பண்ணுறேன். ஸோ எல் வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே இந்த பிளேஸில் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த பிளேஸில் இருக்கிற பொசிஷனை மட்டும்தான் நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணோம். ரிமைனிங் இருக்க எல்லை வந்து கன்சிடர் பண்ணிக்காது. ஃபஸ்ட்டு லோயஸ்ட் இண்டெக்ஸ் பொசிஷனோட வேல்யூஸை மட்டும் டிஸ்பிளே பண்ணும். ஜாயின் சீக்வன்சஸ் மெத்தட் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பேரந்தஸ்க்குள்ள சீக்வன்சஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ பைத்தானில் சீக்வன்சஸ் அப்படின்னாலே ஸ்ட்ரிங்கு லிஸ்ட்டு டபிள் பற்றி பேசுகிறாங்க. அதோட காமனான நேம் தான் சீக்வன்சஸ் டேட்டா டைப். ரைட், அப்போ ஜாயின் என்ன பண்ணோம் அப்படின்னா இது லைக் கன்கார்டினேஷன் மாதிரி தான். 2 ஸ்ட்ரிங் எடுத்துக்கிறோம். ஒரு காமனான கேரக்டர்ஸ் செப்பரேட்டர்ஸை யூஸ் பண்ணி நம்ம அந்த கிவன் ஸ்ட்ரிங்கை இன்னொரு ஸ்ட்ரிங்கை ஜாயின் பண்ணி பார்க்க போகிறோம். அதுக்கான சின்டாக்ஸ் இது தான். str.join கொடுத்துட்டு சீக்வன்சஸ் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம ரெண்டையும் ஜாயின் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். join of function s is equal to ஒரு string மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ s1 is equal to ஒரு செப்பரேட்டர் மென்ஷன் பண்ணிக்கிறேன், ஹைஃபன் மென்ஷன் பண்ணிக்கிறேன். இப்போ s1 டாட் ஜாயின் ஆஃப் எஸ்ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கொடுத்துருக்க அந்த ஜாயின் அந்த ஸ்ட்ரிங்கோக்குள்ளே நம்ம ஒரு செப்பரேட்டரை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணியிருக்கோம். ரைட், இங்கே நம்ம என்ன ஸ்பெஷல் சிம்பிள்ஸ் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிவிட்டு நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஜாயின் ஆப்ரேஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். நீங்கள் நோட் பண்ண வேண்டியது செப்பரேட்டர்ஸ் டாட்
ஃபங்க்ஷனுக்குள்ளே யூஸ் பண்ணுற ஸ்ட்ரிங்ஸ் வந்து பாஸ் பண்ணோம். இதை நீங்கள் மாற்றி பாஸ் பண்ணீங்க அப்படின்னா என்ன நடக்குன்றதையும் செக் பண்ணி பாருங்கள். ரைட். ஸோ ஜாயின் ஆப்ரேஷன் கரெக்டாக பர்ஃபார்ம் ஆகாது. ரைட். அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுக்க வேண்டியது செப்பரேட்டர் டாட்டு ஜாயின்னு நீங்கள் ஸ்ட்ரிங்ஸ் யூஸ் பண்ண வேரியபிள்ஸை தான் இங்கே பாஸ் பண்ணணும். இது கரெக்டான சீக்வன்சஸ் ஃபார் ஜாயின். 22 மெத்தட் ஸ்வாப் கேஸ். ஸோ இது 2 மார்க் கொஷின்லேயோ இல்லை 1 மார்க் கொஷின்லேயோ கேட்குறதுக்கு சான்சஸ் ஆன ஒரு ஸ்ட்ரிங் மெத்தட்ஸ் தான் இது. இது ரொம்ப ஈஸியான மெத்தட்ஸ் தான். கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்ஸை அப்பர் கேஸை லோயர் கேஸாகவும் லோயர் கேஸை அப்பர் கேஸாகவும் மாற்றும். என்டையராக அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணும். ரைட். இங்கே நான் ஒரு எக்ஸாம்பிள்ஸ்க்கு வெல்கம் வந்து கொடுத்துருக்கேன். வெல்கமில் W கேபிட்டலாக கொடுத்துருக்கேன். ரைட். இப்போ ஸ்வாப் கேஸோட சின்டாக்ஸ் இதுதான். வேரியபிள் நேம் டாட்டு ஸ்வாப் கேஸ். கேஸ் மீன்ஸ் அப்பர் அண்ட் லோயர் கேஸை தான் இங்கே கேஸ்ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கொடுத்தோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் W மட்டும்தான் கேபிட்டலாக கொடுத்துருக்கோம். இங்கே நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணும்போது W மட்டும்தான் ஸ்மாலாக இருக்கும். ரிமைனிங் இருக்க எல்லா கேரக்டர்ஸுமே எனக்கு என்ன ஆகும், அப்பர் கேஸாக டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட்டு பாசிபிளான அவுட்கம்மை பார்க்கலாம். ஃபுல்லாமே வந்து நான் வந்து அப்பர் கேஸில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ ஸ்வாப் கேஸ் ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே லோவர் கேஸில் வரும். இப்போ நான் எல்லாமே லோவர் கேஸில் வந்து மென்ஷன் பண்ணுறேன். இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம் ஸ்வாப் கேஸை எப்படி ரன் ஆகும். எஸ், எல்லாமே எனக்கு அப்பர் கேஸாக கன்வெர்ட் ஆகும். ஸோ உங்களுக்கு மேக்ஸிமம் எப்படி கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்னா ஜிக்ஸாக்காக வந்து கொஷின்ஸ் கேட்பாங்க. ரைட். இந்த கொஷின்ஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ ஸ்வாப் கேஸ் ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா லோயர் கேஸில் இருக்கிறது அப்பர் கேஸாகவும் அப்பர் கேஸில் இருக்கிறது லோயர் கேஸாகவும் நமக்கு இங்கே கன்வெர்ட் ஆகி ஸ்வாப் கேஸ் வந்து டிஸ்பிளே பண்ணும். ஸோ இது 1 மார்க் ஆர் 2 மார்க்கில் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. நம்மளோட லாஸ்ட் மெத்தட் தான் இது. 23rd மெத்தட் பார்ட்டிஷன். நம்ம பாஸ் பண்ண போகிறது இங்கே செப்பரேட்டர் தான் பாஸ் பண்ண போகிறோம். ரைட். ஸோ இந்த பார்ட்டிஷன் மெத்தட் நம்மளுக்கு ரிட்டன் டைப் என்ன கொடுக்கும் அப்படின்னா டபுளாக தான் நம்மளுக்கு வேல்யூஸை ரிட்டன் பண்ணும். இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்திருக்கணும். ஒரே ஒரு மெத்தட்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன் நம்மளுக்கு ரிட்டன் பண்ணுறது லிஸ்ட்டாக ரிட்டன் பண்ணும். அது என்ன மெத்தட்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன் உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள். பார்ட்டிஷன். ரைட். இங்கே நீங்கள் 2 விஷயத்தை வந்து நோட் பண்ணணும். பார்ட்டிஷன் எப்போவுமே 3 பார்ட்ஸாக தான் நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணணும். டபுள் டேட்டா டைப்பாக தான் நம்மளுக்கு ரிட்டன் பண்ணும். ஸோ இதுதான் சின்டெக்ஸ். வேரியபிள் நேம் டாட்டு பார்ட்டிஷன் வித்தின் பேரந்தஸ்குள்ளே செப்பரேட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணும். ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா மேக்ஸிமம் நம்மளுக்கு வந்து ஒரு ஜிமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதோட டொமைனை தனியாகவும் ரைட் அதோட ஒரிஜினல் ஜிமெயில் அக்கௌண்ட்டோட நேமை தனியாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்து பார்க்கணும் அப்படின்னா இது யூஸ் பண்ணிக்கலாம். ரைட். 3 பார்ட்ஸாக வந்து இது நமக்கு யூஸ்வலாக வந்து டிஸ்பிளே பண்ணி காட்டும். நான் உங்களுக்கு ரன் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன். எஸ், பார்ட்டிஷன் செப்பரேட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணி நம்ம பார்ட்டிஷன் பண்ண போகிறோம். 3ஆக தான் பார்ட்டிஷன் பண்ணோம். ரிட்டன் டைப்பு டபுள்ஸாக இருக்கும். இப்போது எஸ் டாட் பார்ட்டிஷன் ஆஃப் நம்ம யூஸ் பண்ண போகிற செப்பரேட்டர் இங்கே நான் அட்டுன்ற சிம்பிளை வச்சு செப்பரேட் பண்ண போகிறேன். ரைட். ஸோ இங்கே நல்லா நோட் பண்ணிக்கோங்க. கொடுத்துருக்க செப்பரேட்டரை நம்மளுக்கு மிடில் வேல்யூஸ் ஆகும். அதுக்குள்ளே இருக்க வேல்யூஸில் இருக்க லெஃப்ட் சைடில் இருக்கிறத ஃபஸ்ட்டு வேல்யூஸ் ஆகும். அந்த செப்பரேட்டருக்கு ரைட் சைடில் இருக்கிறத தேர்ட் வேல்யூஸ் ஆகும். அப்படியே டிஸ்பிளே ஆகும் வித்தின் பேரந்தஸ்குள்ளே டபுள் டேட்டா டைப்புக்குள்ளே. இங்கே நல்லா பாருங்கள். இது நம்மளோட செப்பரேட்டர். மிடில் வேல்யூஸ் லெஃப்ட் சைடில் இருக்கிறது ஒரு வேல்யூஸ் ஆகும். ரைட் சைடில் இருக்கிறது இன்னொரு வேல்யூஸ் ஆகும். டோட்டலாக 3 வேல்யூஸாக தான் நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணும். வித்தின் பேரந்தஸ் டபுள் டேட்டா டைப்பில் தான் டிஸ்பிளே ஆகும். இங்கே நான் வேறு ஒரு வேல்யூஸ் கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஜிமெயில் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். அப்போ என்ன அவுட்புட் வரும்? XYZ அட்டுன்றது ஒரு வேல்யூ ஆகும். ஜிமெயில்ன்றது ஒரு வேல்யூ ஆகும். .com அப்படின்றத இன்னொரு வேல்யூ ஆகும். 3 பார்ட்ஸாக நம்மளுக்கு ஸ்ப்ளிட் பண்ணி நம்மளுக்கு எக்ஸிக்யூட் பண்ணி வித்தின் பேரந்தஸ்குள்ளே டிஸ்பிளே பண்ணி காட்டும். இதுதான் பார்ட்டிஷனோட மீனிங். இந்த பார்ட்டிஷனும் 1 மார்க் கொஷின் ஆர் 2 மார்க் கொஷின்ஸ்க்கு கேட்குறக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. உங்களுக்கு இந்த மெத்தட்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள். 1 ஆர் 2 டைம்ஸ் வந்து வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஏதாவது டவுட்டு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செஷனில் கேட்கலாம்.